வெல்கம் டு கேசி பாட்னி ஸ்டடி சென்டர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 2024 25க்கான 11th 12th சிலபஸ் சரிங்களா, இது வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரிங்களா. சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆனது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில். என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் சரிங்களா என்டிஏ இவங்க எல்லாமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில டாபிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, டெலீட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அவங்களுக்கு தான் அந்த சிலபஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு டிஎன்எஸ்சிஆர்டி சரிங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸுமே அஃபிஷியலாக இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை சரிங்களா. அப்படி சேஞ்ச் பண்ணுறோமான்னா இந்நேரம் உங்களுக்கு வந்து தகவல் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அடுத்த அகடமிக் இயரில் சிலபஸ் பாடத்திட்டம் இது எல்லாமே மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதனால் சிலபஸை பற்றி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து அந்த என்சிஆர்டி அந்த டாப்பிக்கில் நீட் டாப்பிக்கில் இல்லாத டாபிக் சரிங்களா. இப்போ ஏன்னா ஒரு சில இது டெலீட் பண்ணியிருக்காங்க, நமக்கு அந்த டாபிக் எல்லாமே இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. நீட்டு ஜேஇ அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படியே இருந்திருந்தாலும் இந்த டைமே நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து நீட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம புக்கு ஸ்டேட் போர்டு புக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது எல்லாமே டெலிட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அது வந்து நமக்கு வந்து சொல்லல சரிங்களா. அதனால அடுத்த அகடமிக் இருக்கும் நமக்கு சேம் சிலபஸ் தான். சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணுறது எடுத்த உடனே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதனால எல்லாத்துக்கும் தகவல் இது எல்லாமே தெரியும், நியூஸ் இது எல்லாமே எல்லாத்துக்கும் வரும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தவறான செய்தியும் நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க சரிங்களா. சிலபஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அஃபிஷியலாக நியூஸில் நமக்கு வந்து ஜிஓ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதுக்கு வந்து இருக்குது ஸ்டெப் சரிங்களா. என்னென்ன பண்ணி என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது எது டெலிட்டட் போர்ஷனு எது எது சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நமக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. அதனால் இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் வந்து யாரும் நம்பாதீங்க சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி நம்பிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆகிறதுக்கான நியூஸும் நமக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியல சரிங்களா. எங்கள் ஸ்டாஃபுங்க கூட இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சிலபஸ் வந்து எதனால் சேஞ்ச் பண்ணணும், எதுக்காக வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஏன் வந்து எதுக்காக வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரிங்களா. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபேக்கானது. இந்த நடுவில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேப்டாப் தராங்க அப்படின்லாம் ஒரு மெசேஜ் இதெல்லாம் வரும் சரிங்களா. அந்த மாதிரி விஷயமும் ஃபேக் தான் சரிங்களா. அதனால் ஃபேக்கான நியூஸ் வந்து எதுவுமே நம்பாதீங்க. நமக்கு வந்து சிலபஸ் வந்து அடுத்த அகடமிக் இயர் அதாவது 2024 25 இது எல்லாத்துக்குமே சேம் தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஏதாவது ஒரு சில டாபிக் மட்டும் ஆட் பண்ணலாம், அது டெலீட் பண்ணலாம் சரிங்களா. அது வந்து நியூ புக் வந்தோடனே ரிவைஸ் எடிஷனாக கொடுக்குறாங்களா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இதில் டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸு ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.